வணக்கம். நம்ம சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே டாபிக் பை டாபிக் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இயல் 2ல் கிழவனும் கடலும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னா இந்த நூலை பற்றி, இதோட ஆசிரியர், இதோட முக்கியமான கதாபாத்திரம், இது மட்டும் பார்த்தாலே போதும். இந்த லெசனில் இருக்க இந்த லெசன் ஓவர். இப்போ பாருங்கள், கிழவனும் கடலும். கிழவனும் கடலும் த ஓல்ட் மேன் அண்ட் தி சி இன்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்ப்பு. கிழவனும் கடலும் அப்படின்றது ஒரு ஆங்கில புதினம். இதை தான் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. 1954 நோபல் பரிசு பெற்றது. 1954 இந்த நூலுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. இதோட ஆசிரியர் யாருன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. இதோட முக்கியமான கதாபாத்திரம் பார்த்தோம்னா சாண்டிகோ. இவர் 85வது நாள் மீன் பிடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இது என்ன கதைனா சாண்டிகோ அப்படின்றவர் 84 நாள் மீன் பிடிக்க போயிருப்பார். ஆனால் அவருக்கு மீனே கிடச்சிருக்காது. 85வது நாள் தான் மீன் கிடச்சிருக்கும். இவருக்கு துணை கதாபாத்திரமாக வர்றது மனோலின். மனோலின் யாருன்னா ஒரு சின்ன பையன். அவங்க வீட்டில் மீன் பிடிக்க கற்றுக்கிறதுக்காக சாண்டிகோவோட அனுப்புவாங்க. ஆனால் 40 நாள் வரைக்குமே பார்ப்பாங்க. இவர் எந்த மீனும் பிடிக்காதனால மனோலினை வேற ஒரு மீனவர் கூட அனுப்பிடுவாங்க. அப்போ தான் 85வது நாளில் சாண்டிகோவுக்கு மீன் கிடைக்கும். அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் புல். புல் என்பதன் வேறு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா பறவை. அது பறவை. அடுத்து சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார். சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம்னு சொன்னது பாரதியார். அடுத்து கண்டம். கண்டம்னா என்னது? காண்டினென்ட். வலசை அப்படின்னா மைக்ரேஷன். தட்பவெப்ப நிலை அப்படின்னா கிளைமேட். புகலிடம் அப்படின்னா சாஞ்சுரி. வானிலை அப்படின்னா வெதர். புவி ஈர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. இது ரொம்ப சின்ன லெசன், அதனால ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். தேங்க்யூ.